அம்மா எல்லாருக்கும் வணக்கம். பாப்பாவுக்கு நான் வீட்டில் தேய்க்கிறதுக்கு முடி வளர்ச்சிக்காக தேய்க்கிற பொருளுங்க இதெல்லாம் தான் பார்த்துக்குவேன். இது ஆவாரம்பூ, இது ஜடாமுனி வேறு, இது நெல்லிக்காய், இது செம்பருத்தி பூ, இது ஆவாரம் இலை, இது கருவேப்பிலை, இது வேப்பிலை, இது குப்பமணி, உளுந்து, இது கார்போ அரிசி, ரோஸ்மெரி, காக்கா கொல்லி விதை, பட்டை, ஆளி விதை, வெந்தயம், கிராம்பு, கடுக்காய், முருங்கைக்கீரை எல்லாமே போட்டு அரைச்சி தான் எங்களுக்கு வீட்டில் உள்ள பாப்பாவுக்கு நாங்கள் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு தரோம். எங்கள் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு கேட்குறாங்க, உங்களுக்கு மட்டும் நாங்கள் இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் ஆன்லைன் இது செய்யலை. நாங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் தரோம், அதில் நீங்கள் பேசுங்க, நாங்கள் தரோம். இதெல்லாம் எது இதுக்கு பயன்படுதுன்னா முடி கொட்டாது, முடி வளர்ச்சி நல்லா அடர்த்தியாக வருது. பாப்பாவுக்கு கூட முடி தேய்ச்சிருக்கிறோம் நாங்கள், நல்லா அடர்த்தியாக வருது. பேனு பிடிக்காது, முக்கியமாக எங்களுக்கு பேனு பொடுகு இருக்காது. முடி நல்லா அடர்த்தியாக நல்லா சில்கியாக வருதுமா. நல்லா இது எல்லாமே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோமா. இந்த இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் அரைச்சிட்டு இப்போ கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே இப்போ வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் தரோம். நாங்கள் இது வரைக்கும் வீடியோ இதில் ஆன்லைனில் நாங்கள் செய்யலை. அக்கம் பக்கம் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க உங்களுக்கு கால் பண்ணுங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோமா. உங்களுக்கு இந்த பாருங்க, எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இது நல்லா வாசனையாக இருக்குது. இது இப்போ இது நல்லா தலைக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். முடி எந்த இதுவும் இல்லை. இது தேய்ச்சிக்க நான் பாப்பாவுக்கு இப்போ தேய்க்க போகிறேன், உங்களுக்கு நான் காட்டுறேம்மா. இது உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சது. இதில் இது வச்சுருக்கிறது நாங்கள் சிறுபருப்பு இது பச்சை பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். இதுக்கும் ஒன்றும் இல்லை, இதில் பருப்பு மட்டும்தான் வித்தியாசம். அப்புறம் இந்த இது பச்சை பயிறு போட்டு தேய்ச்சி விடுவேன். ஒரு வாட்டி இந்த உளுத்தம்பருப்பு போட்டு தேய்ச்சி விடுவேன். முடி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வளரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி விட்றோம். கஞ்சி தண்ணிமா பாப்பாவுக்கு தேய்க்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கஞ்சி தண்ணியில் போட்டு கசக்கினாலும் சரி, விரும்பினேன்னு தண்ணியில் போட்டு கசக்கினாலும் சரி, முடி நல்லா தான் வரும். ஆனால் நான் கஞ்சி தண்ணியில் தான் போடுறேன். இதை போடுறேன் பாருங்கள். இப்போ நான் தேய்க்க போகிறேன் பாப்பாவுக்கு. வாங்க உங்களுக்கு தேவையானது கஞ்சி தண்ணியோ இல்லை கஞ்சி தண்ணியோ எது வேணுமாலும் உங்களுக்கு எந்த விருப்பமோ அதில் போட்டு களைஞ்சி தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சி ஒரு அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ வச்சுருந்துட்டு தலையை அலசி விடுங்கம்மா, நல்லாயிருக்கும். டீ போட போகிறேன், பார்த்துக்குங்க. இப்போ போட முன்னாடி எப்படி இருக்குது, போட்டதுக்கப்புறம் முடி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. இப்போ பாப்பாவுக்கு தலைக்கு போட போகிறேன். நல்லா முடியை விரிச்சு விட்டு ஒவ்வொரு வாங்க அப்படி எடுத்து கொஞ்சம் இந்த முடியாக எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா முடிக்கு எந்த பாட்டும் வராதுமா. நல்லா செய்யுங்க. பாப்பாவுக்கு எல்லாம் தேய்ச்சிட்டேன். இப்போ கொண்டை போட்டு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தலையை கசக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தலை கசக்கி கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கம்மா முடி எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ புஷ்டியாக எவ்வளோ நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள். இப்படியே கொடுங்க.
நல்லா கருகருன்னு இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும்மா முடி. இதுக்கு ஆயில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன், அப்புறமா காட்டுறோம்மா அதை அது எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம்னு. எந்த ஆயிலும் நாங்கள் ரெடி பண்ணுறோம்மா. இதுக்கு அந்த ஆயில் வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம்மா. தலைக்கு தேய்க்கிற அன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆயில் தேய்ச்சி ஊற வச்சுட்டு பொடியை கொண்டு தேய்ச்சிங்கன்னா முடி நல்லா சைனிங்காகவும் இருக்கும், நல்லா சிலிக்கியாகவும் இருக்கும் முடி. வேணும்னா உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கொரியர் போட்டுறோம்மா அதை.